சட்டப்பேரவையில் தான் பேசியதை வீடியோவாக வெளியிட்டிருக்கிறார் ஆளுநர் RN ரவி. அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்ட பகுதியை வீடியோவாக வெளியிட்டிருக்கிறார் ஆளுநர் RN ரவி. அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டதை வெளியிடக்கூடாது என்பது சட்டமன்ற விதி. ஆனால் வீடியோ வெளியிட்டிருக்கிறார் ஆளுநர் RN ரவி. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்கள். வணக்கம். தற்போது தமிழக ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதாவது சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் பேசியிருந்தார். அவர் பேசிய பகுதிகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. அவர் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட விவகாரத்தை, அந்த வீடியோவை தற்போது தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே ஆளுநர் மாளிகையிலே இருந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது இன்னொரு புதிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கின்றது. சட்டப்பேரவையில் ஆளுநர் பேசிய உரை முழுவதுமாக அவர் படிக்க மறுத்த அந்த விஷயங்கள் எல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. பொதுவாக அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட ஒன்றை வெளியிடவோ அல்லது பதிவிடவோ பிரச்சுரிக்கவோ கூடாது என்பதுதான் சட்டப்பேரவையினுடைய விதியாக இருக்கிறது. ஆனால் விதிகளை மீறி தற்போது அந்த வீடியோ ஆனது ஆளுநர் மாளிகையினுடைய அந்த அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆளுநர் காலையில் பேசும்போது ஆங்கிலத்திலே தான் தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருந்தார். ஒரு 3.5-4 நிமிடங்கள் பேசியிருந்தார். அவர் பேசிய அந்த ஆங்கில உரைக்கு தமிழில் சப்டைட்டில் போடப்பட்டு அவர் அந்த வீடியோவை தற்போது அந்த சமூக வலைதள பக்கத்திலே பதிவேற்றப்பட்டிருக்கின்றது. தமிழக ஆளுநருடைய மாளிகையின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் ராஜ்பவன் என்று குறிப்பிடக்கூடிய அந்த சமூக வலைதள பக்கத்திலே இந்த ராஜ்பவன் தமிழ்நாடு என்ற அந்த எக்ஸ் வலைதள பக்கத்தில் இந்த வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு ஆளுநர் இதே போன்று ஆளுநர் உரையாற்ற வந்தபோது சட்டப்பேரவையில் சில சர்ச்சைகள் ஏற்பட்டு ஆளுநர் அங்கிருந்து புறப்பட்டு பாதியிலேயே சென்றார். அப்போது ஆளுநர் உடன் வந்த ஆளுநர் மாளிகையை சேர்ந்த அதிகாரி ஒருவர் ஒரு வீடியோ எடுத்து அதனை வெளியிட்டிருந்தார். அது அப்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இது அவை மீறல் நடவடிக்கை, எனவே உரிமை குழுவிற்கு இதனை நாங்கள் கொண்டு செல்கின்றோம் என்று பேரவைத் தலைவர் அதனை தெரிவித்திருந்தார். அப்போது அந்த வீடியோ என்பது வெளியிடப்பட்ட விவகாரம் சர்ச்சையாகி இருந்த நிலையில் இந்த ஆண்டு மீண்டும் சட்டசபைக்கு உள்ளே நடைபெற்ற அந்த வீடியோ என்பது அது பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் சட்டப்பேரவை விதியாக இருக்கின்றது. ஏனென்றால் அவை குறிப்பிலிருந்து ஒரு விஷயத்தை நீக்கிவிட்டார்கள் என்று சொன்னால் அதை எந்த விதமான மீடியாக்களும், செய்தித்தாள்களோ அல்லது வெளிநபரோ சட்டமன்ற உறுப்பினர்களோ யாருமே அதை மேற்கோள் காட்டி பேசவும் கூடாது, அந்த வீடியோக்களை பயன்படுத்தவும் கூடாது என்பதுதான் சட்டப்பேரவையின் விதியாக இருக்கின்றது. ஆனால் ஆளுநர் தான் பேசிய அந்த கருத்துக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பிறகும் சமூக வலைதள பக்கத்தில் அதனை பதிவேற்றியிருக்கின்றார். தான் ஆங்கிலத்தில் பேசியதற்கு தமிழில் சப்டைட்டில் இட்டு அந்த வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோ தற்போது ராஜ்பவன் தமிழ்நாடு என்று குறிப்பிடக்கூடிய ஆளுநர் மாளிகையினுடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் முன்பு ட்விட்டர் என்று அழைக்கப்பட்ட எக்ஸ் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.